வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. அரசி பார்க்குறப்ப பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம அர்ஜுன். உடனே கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. உன்னோட ரெண்டாவது பையனுக்கு ஏன் பொண்ணா சி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பையனுக்கெல்லாம் அங்கே வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் தான் கரெக்டாக இருப்பாங்க, சம பொருத்தமாக இருக்கும். நீ ஏன் பொண்ணை வேணான்னு சொல்கிற அப்படின்னு அந்த இடத்துல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அரசியை கண்ணாப்புனான்னு திட்டிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம அர்ஜுனை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. இதில் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினோன்னே பேசாமல் வரியா, வண்டியை முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதி யோசிக்கிறாங்க, எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வீட்டுக்கு ஒத்துமையாக வராங்க. டக்குன்னு ஃபோன் அடிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, நீ மட்டும்தான் இல்லை, சீக்கிரமான்னு சொன்னோன்னே உனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு நான் இப்போ பணம் அனுப்புறதுக்காக போனேன். சரி என்னமோ பண்ணிட்டு போ, இங்கே இந்த வேலையெல்லாம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தோட்டத்துக்குள்ளே வேலை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அம்மா கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காரில் இறங்கிடுறாங்க மாசா. அப்பன்னு பார்த்து கோவத்தின் உச்சத்தில் அப்படியே வீட்டுக்கு வேக வேகமாக வாங்கின நகையை கூட வச்சுக்காம தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே வராங்க. பார்வதிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசுலன்னு மகேந்திரனோட அம்மா கேட்குறாங்க. இப்படியா தூக்கி வீசி எறிவ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எவ்வளோ மதிப்புன்னு உங்களுக்கே தெரியும். நான் தூக்கி வீசி எறிகிறேன்னா இந்த வீட்டில் அந்த அளவுக்கு ஒருத்தரால் என்னோட இமேஜே ரொம்பவே மோசமாயிடுச்சு. என் முன்னாடி பேசக்கூட தைரியம் இல்லாதவங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுவும் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான், அவன் மட்டும் வரட்டும், அவனை உண்டுலன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் காரணம்னு ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை சாமந்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி. அப்பன்னு பார்த்து, நீ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு மகேந்திரன் கேட்குறாங்க. என்ன நடந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் மாட்டுக்கும் பொறுமையாக நிதானமாக வராங்க. வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்கல, கன்னத்திலேயே பலார் பலார்னு கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா என்ன காரணம்னு சொல்லுமா, அப்புறமேட்டு அடிமா அப்படின்னு சொல்லும்போது பார்வதியோட பையன் தானே அவங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எதுக்காக என் பையனை இப்படியெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்வதி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி தடுக்க வேண்டிதானே. ஏய் தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்கலாமா, வாயை மூடு, நான் கையால் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நிறுத்த புரியா இல்லையான்னு மகேந்திரன் கேட்ட உடனே வேக வேகமாக போகிறாங்க. டேய் அவன் என்ன பண்ணான்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்தோடனே கோவமாக வந்தாங்க, உன்னால தான் ரொம்பவே அவமரியாதை ஆயிடுச்சான். அப்பா நான் இப்போ தான்ப்பா வெளியில் போயிட்டு இந்த சட்டையை வாங்கிட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது நான் என்னப்பா பண்ணேன், சம்மந்தமே இல்லாமல் இது போல் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதிரடியாக ஒரு பொருளை வேற எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல உடனே தள்ளி போங்க, நான் அவன்கிட்ட பேசணும். நீ யாருடா, யாரோட வளர்ப்புடா, ஏண்டா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீ இப்போ எங்கே போயிட்டு வந்த. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா, நான் சட்டை வாங்கிட்டு வந்தேன். சரி ரோட்டில் வேற என்னடா பண்ண, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவன் என்ன ரோட்டில் பண்ணியிருக்க போகிறான், தப்பாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு பார்வதி சொல்லி முன்னாடி நிற்கிறாங்க. அர்ஜுனுக்கு முன்னாடி இதை பார்த்த உடனே மரியாதையாக நீ நவுந்துட்டேன்னு வச்சுக்கிங்க, அவனுக்கு எதுவுமே ஆகாது. இல்லைண்ணா நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும், நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, பாசம் தடுக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க பார்வதி அம்மா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணல, பானிபூரி ரோட்டில் சாப்பிட்ருக்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க. ஏ சாதாரண ஒரு பானிபூரி சாப்பிட்டதுக்கு உன்னோட இமேஜ் கம்மியாயிடுச்சா, என்ன நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. அம்மா வர வர நீங்கள் நடந்துக்கிறதே சரியில்லை, இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்த தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆதவனுக்கு கொடுக்க நான் தகுதி இல்லைன்னு மாஸ் பண்ணுறப்ப, வேணும்னா உனக்கு இஷ்டம்னா 2வது பையனுக்கு கொடுங்கிற மாதிரி கேட்டேன். அவள் பதிலுக்கு இவனை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னான்னு சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு கூனி குறுகி போயிடுச்சு.
நிச்சயம் இதை நான் என்னால் ஜீர்ணிக்கவும் முடியலன்னு எடுத்துகிட்டு வந்த பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கிற எல்லா இடத்துலையும் டப்பு டப்புன்னு சவுண்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்னடா இப்படியெல்லாம் சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு சாமந்தியும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரலான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தூரத்துலேருந்து அவங்க அம்மா வேக வேகமாக வந்து கீழே இறங்கி வராங்க. அச்சச்சோ! நீ இப்போதைக்கு அங்கே போகாத. அந்த அம்மாவோட கோவம் இது வரைக்கும் நம்மலாம் பார்த்ததே இல்ல. சும்மான்னு இரு. அந்த அம்மா இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லையா? இப்போ உள்ளே போனேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதான். சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவங்க தான் செம்மையா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க தவிர, அர்ஜுன் வாயை திறந்து கூட எதுவும் பேசாம மௌனமா இருக்காங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் என்ன தப்புன்னு தெரியாம இருந்த அர்ஜுன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப நான் தான் காரணம், அம்மாவுக்கு கௌரவ குறைச்சலா நடந்துக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயே திறக்கல. யார அப்படி திட்டுறாங்க? ஒன்றும் புரியலையே. தூணுக்கு பின்னாடி நிற்கிறதுனால நம்ம அர்ஜுன் அங்கே இருக்கிறது சுத்தமாக வந்து தெரியல நம்ம சாமந்திக்கு. டேய் உன்னெல்லாம் சோறு போட்டு நல்லபடியாக தானடா வளர்த்தேன். நீ எனக்காக என் ஸ்டேட்டஸுக்கு ஈடு இணையா நடந்துக்கிட்டதே இல்லைடா. உனக்கு என்னடா குறைச்சலா இந்த வீட்டில் இருக்குது? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி போய் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, யார உரிமையா இந்த அளவுக்கு பேசுகிறாங்க? நமக்கு தெரியாத புது கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு சாமந்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலான்னு போகிறப்ப டக்குன்னு அவங்க அம்மா இழுத்துட்டு வந்துடுறாங்க. சும்மானு இரு, நம்ம கீழே போகலாம். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு கொடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். வா போகலான்னு சொல்லிட்டு சாமந்தியை ஆல்மோஸ்ட் பார்க்க வேண்டிய நேரத்தில் அர்ஜுன் அப்படியே அழைச்சிட்டு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல என் மேலே தாம்மா தப்பு, நீங்கள் கோவப்படுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு அப்படியே காலில் விழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் அப்படியே காலால் எட்டி உதைக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அவன் மனசில்? உடனே இப்படியெல்லாம் நடந்துக்கிறது சரியில்லைன்னு பார்வதி கேட்குறாங்க. எட்டி உதைச்சதோட விட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. இவன் என் பையனை இன்னமும் மனசில் நினைக்கிறதுனால தான் இவனை நான் சும்மா விட்டுட்டு போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கியே இங்கே நடக்கிறதையே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செம்மையாக அடி உத வாங்கிட்டாங்க போல இருக்கு. நான் ஏன் அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு மகனாக இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியலை. ஆதவன் மேலே அவ்வளோ அன்பு பாசத்தை காட்டுறாங்க, என் மேலே ஏன் வெறுப்புணர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேணாம். நீங்கள் சொல்லி கூட யாரும் கேட்கலல்ல. அப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சரி, அம்மா அங்கே வருவாங்கண்ணே. எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஆசைப்பட்டதை சாப்பிடக்கூடாதாப்பா? இதில் என்னப்பா பெரிய குத்தங்குறையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நின்னா தப்பு, நடந்தா தப்பு, பேசுனா தப்பு, எல்லாமே நான் என்னப்பா செய்ய முடியும்னு ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவையும் மாற்ற முடியாது, உன் மேலே வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையும் மாற்ற முடியாது. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. என்னால் தடுக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வேதனையின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. மகேந்திரனாலையும் எதுவும் செய்ய முடியாமல் சோகமாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து திருப்பியும் அரசி வந்து மாசா வந்து என்ட்ரி வராங்க. திருப்பி இவனால் ஏதாவது ஒன்று நடந்துச்சு உனக்கு, நான் இந்த சத்தத்தை கொடுத்தது ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.